எல்லாருக்கும் நமஸ்காரம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த 10th to +2 படிக்கிற இது நம்ம வீடுகளில் இருக்கலாம், நம்ம தெரிஞ்சவா வீடுகளில் இருக்கலாம். அந்த +2 அண்ட் 10th படிக்கிறவளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா அவள் ஸ்கூலில் ரிசல்ட்ஸ் அவளுக்கு இந்த அளவுக்கு வரணுன்றது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காகவே முன்னாடியே போர்ஷன்ஸ் நடத்தின்னு இருப்பாள். அடுத்தது இந்த குழந்தைகள் அடுத்தது எந்த கேரியர், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதுக்கான காலேஜில் இன்னென்ன பர்சன்டேஜ் வாங்கினாதான் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. இது தவிர இப்போ சப்போஸ் ஒரு வீட்டில் பெரிய குழந்தையாக இருந்தால், தலைச்சன் குழந்தையாக இருந்தால், அடுத்த குழந்தைகள்லாம் நன்னா படிக்கணும்னா நீ நன்னா வரணும் அப்படின்ட்டு இருக்கும். இல்லை கடைசி குழந்தையா இருந்தால் பெரிய குழந்தைகள்லாம் நன்னா படிச்சிருக்கா, நீ நன்னா படிக்கணும். ஸோ ஃபேமிலியிலேருந்தும் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு விதமான நன்னா ஸ்கோர் பண்ணணுங்கிற ப்ரெஷர். இது எல்லாத்தையும் மீறி அவளுக்கு ரெக்கார்டு ஒர்க்கு, ப்ராஜெக்டு இதெல்லாமும் இருக்கும். இத்தனை மீறி அவள் படித்து பர்சன்டேஜ் நன்னா வாங்கி ஆகணும். நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், நிறைய கேள்விப்படுறோம். அந்த ஒரு 99லேருந்து 98, 97.5க்கே எக்கச்சக்கமான பேர் வந்துடுவாள் இல்லையா? நிறைய காம்படிஷன். எவ்வளோக்கு எவ்வளோ கிளாஸஸ் அண்ட் கோர்சஸ் நிறைய இருக்கோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ காம்படிஷனும் நிறைய வாழ்க்கை வந்துட்டே இருக்கு. இத்தனை ப்ரெஷர் வரும்போது ஆஸ் அ ஃபேமிலி நம்ம எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதை தான் இன்னைக்கு நம்ம யோசிக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ரெஷர்னால நம்ம பார்க்குறோம், சில குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் போயிடுறது, மனசில் இருக்க தைரியம் போயிடுறது இல்லையா? அவளுக்கு ஒரு மாதிரி சில பேர் டிப்ரெஷனுக்கா விடுறா, சில பேர் எரிஞ்சு விழுவா. ஸோ மெனி சைடு எஃபெக்ட்ஸ். ஏன்? பிகாஸ் எல்லாம் இந்த ப்ரெஷர்னால. ஸோ இதுலேருந்து அவளை நல்லபடியாக கொண்டு அவள் நல்லபடியாக ஒரு கேரியர் சூஸ் பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங் ஃபுட்டு. ஏன்னா அந்த எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள சுத்தமான ஆகாரம் போகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தைகளுக்கு திங்கிங் அண்ட் கான்சன்ட்ரேஷனுங்கிறது நன்னா வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த காத்தால் இந்த பூஸ்ட்டு அது இது எல்லாம் வர ட்ரிங்க்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் சொல்கிறா நிறைய நம்ம பார்க்குறோம். ஆஹா உடனே இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ரில்லியன்ட் ஆகிடுவா அது இது. பட் பேசிக்கலி அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபர்டிலிட்டியில் குழந்தைகளுக்கு பின்காரத்தில் ரொம்ப அது அஃபெக்ட் பண்ணுறது ஆல் தி எனர்ஜி ட்ரிங்க்ஸ். தயவு செஞ்சு ஆஸ் அ பேரண்ட் நம்ம குழந்தைகளுக்கு அதை கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மல்டிகிரெயினில் கஞ்சி இருக்குது, கஞ்சி மாவு இருக்குது, அதை போட்டு கொடுங்க. வெல்லம் போட்டு அழகாக அவளுக்கு அது போட்டு கொடுங்க. ஸோ தட் எனர்ஜியும் அவளுக்கு வரும். அதே நேரத்தில் அது சுத்தமானது போகிறச்சே என்ன ஆகும்னா அவளுக்கு கொஞ்சம் வயிற்றுல சிஸ்டம் ஒழுங்காக வேலை பண்ணும். அதே மாதிரி மத்தியானமோ காத்தாலையோ எல்லா டைமுமே முடிஞ்ச வரைக்கும் சாத்விக் ஃபுட்டாக கொடுக்கும். நிறைய கரிகாய்கள், பச்சை கரிகாய்கள்லாம் கொடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மசாலா அதெல்லாம் போட்டு நிறைய பிரியாணி, ஃப்ரைட் ரைஸஸ் அந்த மாதிரி ஆயில் ஸ்டஃப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வயிறு சுத்தமாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ அவளால் ஜீரணம் நன்னா ஆரச்சே அவளுக்கு அந்த ரத்த ஓட்டம் நன்னா வரும். அது ரத்த ஓட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவளால் மீதி வேலைகளை நன்னா செய்ய முடியும். ஸோ மெயின் நம்ம ஃபுட்டு. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி சாத்விக் ஃபுட்டு கொடுங்கோ, ஆயில் ரொம்ப கொடுக்காதீங்கோ, நிறைய பச்சைக்கறிகாய்கள், கீரை அதெல்லாம் அவளுக்கு கொடுங்கோ. தினம் ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிறது. அண்ட் அது ரொம்ப எனர்ஜி வேற கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு வாழைப்பழத்தை காத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னால் சாப்பிட சொல்லுங்க. ஸோ அது நாள் முழுக்க அவளுக்கான எனர்ஜி அது கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சப்போர்ட் இந்த ஃபுட்டு. அடுத்தது நான் இருக்கேன், கவலையே படாது, உன்னால் முடியும், நீ செய்ய முடியும், அந்த தைரியத்தை அவளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். அவளே பயந்துட்டு ஐயோ ஒருவேளை குறைஞ்சி போயிட்டேனா, ஒருவேளை ஏதாவது மறந்துட்டேன்னா, ஒருவேளை நான் தப்பாக பண்ணிட்டேன், ஒருவேளை என் பேப்பர் சரியாக கரெக்ட் ஆகலைன்னா. ஸோ எத்தனையோ அவளுக்கு இந்த மாதிரி யோசனைகள், வருத்தம், பயம் எல்லாம் இருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா முதல்ல தைரியத்தை கொடுக்கறது. நீ கடவுளை நம்பிட்டு நீ அழகாக படி, உன்னோட டியூட்டியை கரெக்டாக பண்ணி, கண்டிப்பாக உனக்கு எல்லாம் நன்னா நடக்கும், உன்னால் செய்ய முடியும், நீ நன்னா தாண்டி வரும்.
இதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை அவளுக்கு உள்ள கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் எல்லாம் போகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்ல முடியும். இப்போது நிறைய வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வந்து ஸ்திரீகளுக்கு சீமந்தம்னு பண்ணுவாங்க. அந்த சீமந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லிட்டு ஒரு புடவை நுனியில் வந்து ஒரு மருந்து சாமானை வச்சு அதில் பாலில் தோய்ச்சி அந்த பாலை வந்து மூக்கில் வந்து விடுவா. 2 சொட்டு என்னவோ தான் விட போகிறேன். அந்த 2 சொட்டு உள்ளே போய் உள்ளே இருக்கிற சிசுவுக்கு போய் கொடுக்கும். ஏன்னா எப்படி இந்த குழந்தைகளுக்கு இருக்கோ அதே மாதிரி கன்சீவ் ஆகிருக்கிற அந்த தாயாரானவள் உள்ள பயத்தில் இருப்பாள். ஒருவேளை நமக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகுமா, நம்ம டெலிவரி தாண்டி பொழைச்சி வருவோமா, நம்ம குழந்தை நல்லபடியாக வெளில வருமா, இந்த உள்ளூர இருக்கிற பயம் என்ன ஆகும், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு த சைல்டு இன் த வூம்ப். ஸோ அந்த உள்ள கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த பயம் போகிறதுனால அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த 2 சொட்டு பாலை விடும்போது அந்த மந்திர சத்தம் அந்த உள்ளே இருக்கிற குழந்தைக்கு கேட்கும்போது அதுக்கு கொஞ்சமாக பயம் போகிறது. அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். குழந்தைகளுக்கு கான்ஸ்டண்ட்டாக அது காதில் விழுந்துட்டே இருக்கும். உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், செஞ்சுடலாம், ஜெயிச்சு வந்துடலாம். இதை கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறச்சே அவளால் வந்து அந்த பயத்தை போக்க முடியும். அடுத்தது நம்ம நிறைய எல்லார் வீடுகள்லையும் பார்ப்போம். அந்த ஒரு 4 வருஷம் வந்து டிவி கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது கல்யாணம் விசேஷங்கள் எதுக்கும் போகமாட்டோம். வரவாளையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்ப்போம். என்ன ரூம்குள்ளே அவளை உட்கார வச்சு படி 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 படின்னு இருக்கும். தயவு செஞ்சு அந்த அளவுக்கு ரொம்ப இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த படிப்புலேருந்து மீண்டும் கொஞ்சம் உலகத்தை பார்க்க அவளுக்கு தெரியணும். அதனால மேக் இட் அ பாயிண்ட் எவ்ரி சண்டே அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் சாயந்தரத்தில் இட் இஸ் ஒன்லி ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வைங்கோ. அவளோட முடிஞ்சா கிரிக்கெட் விளையாடுங்கோ, இல்லைன்னா கேரம் போர்டு விளையாடுங்கோ, இல்லைன்னா பழைய ஸ்கிப்பிங் இருக்கு இல்லையா அதை விளையாடுங்கோ. பீச்சுக்கு கூட்டின்னு போய் ஒரு மணி நேரம் அந்த தண்ணியில் நிற்க வைங்கோ. அந்த சீ வாட்டருங்கிறது காலில் பட 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 நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் அவளுக்கு வந்தாலே வந்து அவளுக்கு ரொம்ப ஒரு அடுத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் எனர்ஜி கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வாரம் நீங்கள் கொடுக்கணும். இது பண்ணிட்டு படிடா, அதில் நீ நல்லா ஸ்கோர் பண்ணுவ அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த 2 மணி நேரம் விட்டுட்டோம், இன்னும் ஏதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் பண்ணணுமோ இல்லை அந்த இது பார்க்கணுமோ இப்படிங்கிறது தான் நம்மளுமே அதை அவளுக்கு இன்டெரக்டாக கொடுக்கும். பண்ணாதீங்க. அந்த 2 hours ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது கம்பல்சரியாக வச்சுட்டாங்க. ஒரு கோவிலுக்கு பெரிய கோவிலுக்கு கூட்டின்னு போகும். அங்கே இருக்கிற அந்த தூண்களை மண்டபத்தில் ஒவ்வொரு பிராகாரத்தை நிதானமாக என்ன பேர் எழுதியிருக்கு, என்ன அலங்காரம் பண்ணியிருக்கா, ஒன்னொடுத்தையும் அவளை நிதானமாக பார்க்க வைங்க. ஸோ லெட் தம் see the outside world. ஏன்னா படிப்பு புஸ்தகம்னு வச்சுட்டு அதே வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா அவளுக்கு மண்டை சூடாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெளியில் வேற விஷயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வர்றச்சே அவளுக்கு தயவு செஞ்சு இந்த ஃபோனில் கேம்ஸ் விளையாட விடாதீங்க. ஏன்னா அது மைண்ட் ரிலாக்ஸேஷன் இல்லை. வேணா வெறும்னா வந்து ஆடியோவாக ஒரு பாட்டு கேட்கட்டும், அவளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கட்டும். அந்த பாட்டுக்கு அவளுக்கு டான்ஸ் ஆட வேணுமா, நீங்களும் சேர்ந்து அவளோட டான்ஸ் பண்ணுங்க. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அவள் லெவலில் வந்து ஆஸ் அ பேரண்ட் நம்ம அவளுக்கு கூட இருக்கோம். அந்த 2 hours நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரிலாக்ஸேஷனுக்கு அது நீங்களும் சேர்ந்து உங்களுக்கு பாட்டு வரலைன்னா வந்த வரைக்கும் அந்த லைன் தெரியலன்னா ஹம் பண்ணுறீங்களோ ஏதோ பண்ணுறீங்களோ வெறும் கிளாப் பண்ணி கொடுக்குறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச அந்த பாட்டுகளை கேட்க வைங்கோ. இல்லைன்னா டான்ஸ், அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன்னு சொல்லுங்க. எப்படி பத்துக்கானா கூட பரவாயில்ல. இல்லையா பீச்சுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, நாங்கள் எங்கேயோ இருக்கோம், போக முடியாதா, எல்லார் வீட்லேயும் டெரஸ் இருக்குது, எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடிங்கிறது. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கோ, ஒரு டப்பில் தண்ணி, அங்கே இப்படி ஒரு குழா இருக்குது, ஒரு டப்பை எடுத்துகிட்டு போங்கோ, இவ்வளோ உப்பு எடுத்துகிட்டு போங்கோ. டப்பு ஃபுல்லாக ஜலத்தை ரொப்பி கல்லுப்பை தூக்கி போட்டுட்டு அந்த பையனையும் உங்கள் பொண்ணையும் காலை அதில் வச்சுட்டு அழகாக ஒரு சேரில் ரிலாக்ஸ்டாக உட்கார சொல்லுங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க, அவருக்கு பிடிச்ச விஷயத்த பேசுங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஜோக்ஸ் இருந்தாக்க அதை பேசுங்க. மொத்தத்தில் வந்து அந்த 2 மணி நேரங்கிறது இவாளுக்கு இதே ஷுட் பி ஒரு தனி உலகத்தில் இருக்கணும்.
இந்த உலகத்தை விட்டு இந்த படிப்புங்கிற அந்த அந்த இதுலேருந்து டோட்டலாக அவள் வெளியில் வந்துடணும். வந்து இந்த வெளி உலகத்தை வந்து பார்க்கணும். வானத்தை பார்க்கறது, மரங்களை பார்க்கறது, செடி கொடிகளை பார்க்கறது. ஏன்னா இந்த பசுமை அண்ட் நேச்சர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அண்ட் அந்த காலில் வந்து அந்த ஜலம் பட என்ன ஆகுதுன்னா, உள்ளங்காலில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெர் இஸ் அ சக்ரா. அந்த உள்ளங்கால் இருக்கிற சக்ரா வந்து என்ன பண்ணும், நம்ம தரையில் நடக்கும்போது பூமியில் இருக்கிற எனர்ஜியை அது எடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சக்ரா வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு கொஞ்சம் எனர்ஜியை ஆட் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகளுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் வந்து ஐதர் பீச்சில் போய் ஒரு மணி நேரம் நின்றுட்டு வாங்க. அங்கே நம்ம மணலில் காலை வச்சு நடக்கும்போது அந்த ஃபுல்லாக என்னாகும், பூமியில் இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கராவுக்கு போகும். ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா அதனால தான் டப்பில் வச்சுட்டு குழந்தையில நிற்க வைங்க, உட்கார வைங்க. அப்போ அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுங்க. அதே நேரத்தில் முடித்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ப்ரெஷர்லாம் வர்றச்சே இந்த ஷோல்டர் தான் எல்லாருக்கும் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ பேசிகிட்டே இருக்கிறது ஏதோ பண்ணுச்சு, நீங்கள் போய் லைட்டாக அந்த தோலை அமுக்கி விடுங்க. லேசாக வந்து ஒரு எதமாக ஒரு கொஞ்சம் லேசாக பிடிச்சி விடுங்க, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மண்டை வந்து சூடாக இருக்கனால மெதுவாக கொஞ்சம் உங்கள் விரல் நுனியால் மசாஜ் பண்ணி கொடுங்க. இது வந்து ஐயோ நம்ம வந்து குழந்தைக்கு பண்ணுறதாவது நம்ம ஏஜ் அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த டைம் பார்க்காதீங்க. அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தவா முடியலன்னா எப்படி பண்ணுவோம், அதை நம்ம பண்ணணும். we have to be like the closest friend. அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தாதான் அவளுக்கு ஏதாவது சின்னதாக வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா கூட நம்ம கிட்டக்க வந்து சொல்லுவாள். ஸோ தட் நம்ம வந்து அதை எப்படி அவள் தாண்டி வரலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதனால் முடிஞ்ச வரைக்கும் அவள்கிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அவளுடைய அந்த ஸ்டிஃப்னஸை போக்கணும், அதுக்கு பண்ணுறத கண்டிப்பாக பண்ணுங்க. ஈவன் டெய்லியே நைட் அவள் படுக்கிறதுக்கு முன்னாடி லேசாக அந்த மண்டையை கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரத்தம் வந்து ஓட்டம் வந்ததும் நிம்மதியான தூக்கம் வந்துன்னா காத்தால் அவள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள். தயவு செஞ்சு இந்த ராத்திரி லேட்டாக படிக்கிறதுக்கு சொல்லி அதுக்கு இந்த டீ போட்டு கொடுக்கறத பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த குழந்தையும் மேக்சிமம் 10 மணிக்குள்ளே படுக்க சொல்லுங்க. காத்தால் எவ்வளோ சீக்கிரம்னா எழுந்து படிக்கட்டும். வெடிய காத்தால தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த காற்றுல. அதனால தான் அந்த நாள்லலாம் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னுட்டு அந்த 3-4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் என்ன பண்ணும், நம்ம மூளைக்கு நிறைய சக்தியை கொடுக்கும். ஸோ அவளால் கிராஸ்பும் நல்லா பண்ணிக்க முடியும், ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நைட்டு படிக்க அலோவ் பண்ணாதீங்க. மெதுவாக அந்த பழக்கத்தை மாற்றி பிரம்ம முகூர்த்தம் வெடிய காத்தால் அவள் எழுந்து அழகாக படிக்கட்டும். அவளுடைய ஆகாரத்தில் நம்ம நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். நான் உன் கூட இருக்கேன், நீ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நீ படித்தா கண்டிப்பாக நீ நல்லா செய்ய முடியும், உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்படிங்கிறத ரீஇன்போர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த குழந்தைக்கும் ஒரு தைரியம் வரும். லைஃப்பில் நம்ம சாதிக்கலாம், நம்ம சாதிக்க முடியுங்கிற தைரியம் வர்றச்சே என்னன்னா, பெத்தவா நம்ம கூட இருக்கா, அவள் நம்மளை வந்து கொண்டு போவா நல்லபடியா. ஸோ நம்ம வந்து ஒரு பகவானுக்கு ஒரு என்ன சொல்கிறது பிரதிநிதியாக அந்த குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும். பி அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம மோட்டிவாக இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வயசு, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஒரு பக்கம் வச்சுட்டும் அவள் லெவலில் அவளோட பேசி அவளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி அவளை நல்லபடியாக எக்ஸாமில் தேர வச்சு ப்ரெஷரைஸ் பண்ணாமல் ஒரு லைஃப்பை நல்லா ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.